Hi friends, welcome to our channel. ஆல்ரெடி நம்ம சேனல்ல பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் நம்ம பார்த்த மாதிரி ஒரு கம்பெனி முதல்ல தன்னோட ஷேர்ஸை பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுறத நம்ம ஐபிஓ அல்லது பிரைமரி மார்க்கெட்னு சொல்லுவோம். செகண்டரி மார்க்கெட்டில் இந்தியாவில் 2 மேஜர் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. NSEல அரவுண்ட் 2000 plus கம்பெனிஸும் பிஎஸ்சியில் அரவுண்ட் 5000 plus கம்பெனிஸும் லிஸ்ட் ஆயிருக்கும். NSEயோடைய இண்டெக்ஸை நிஃப்டி 15னும் பிஎஸ்சியோட இண்டெக்ஸை சென்செக்ஸ்னு சொல்கிறோம். NSEல இருக்கிற 2000 கம்பெனிஸ்ல இருந்து ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மெட்ரிக்ஸை பற்றி இப்போ பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கம்பெனி தன்னோட ஷேர்ஸை பப்ளிக் ஆஃபர் பண்ணும் பொழுது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை தான் வந்து பப்ளிக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ப்ரமோட்டர்ஸ் ஹோல்ட் பண்ணுற ஷேர்ஸையும் பப்ளிக் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிற ஷேர்ஸையும் சேர்த்து வர டோட்டல் ஷேர்ஸை அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணும் பொழுது வர வேல்யூவை மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே பப்ளிக்காக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஷேர்ஸை மட்டும் அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கூட மல்டிப்ளை பண்ணும் பொழுது வர வேல்யூவை ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி என்எஸ்சியில் இருக்கிற 2000 plus கம்பெனிஸை டிசெண்டிங் ஆர்டரில் லிஸ்ட் பண்ணி அதில் டாப் 500 கம்பெனிஸில் ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸை லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இருக்கிற 150 கம்பெனிஸை, அதாவது 101லேருந்து 250 வரைக்கும் இருக்கிற கம்பெனிஸை மிட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இருக்கிற 250 கம்பெனிஸை ஸ்மால் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 500 கம்பெனிஸ்க்கு கீழே வர எல்லா கம்பெனிஸையுமே வந்து நம்ம மைக்ரோ கேப் ஸ்டாக்ஸு, பென்னி ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுறோம். நம்ம இப்போது இந்த ஃபஸ்ட்டு 500 கம்பெனிஸை மட்டும் பற்றி பார்க்கலாம். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப பெரிய கம்பெனிஸ் எல்லாமே வந்து லார்ஜ் கேப் கம்பெனிஸு, வளர்ந்துட்டு இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து மிட் கேப் கம்பெனிஸு, சின்ன லெவல் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ஸ்மால் கேப் கம்பெனிஸு. இப்போது ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வளர்ந்து லார்ஜ் கேப் கம்பெனி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், க்ரோத் பொட்டென்ஷியலும் ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஆல்ரெடி ஓரளவுக்கு வளர்ந்த கம்பெனி அப்படின்றதுனால நம்மளுக்கு லார்ஜ் கேப் கம்பெனி ஆகிறதுக்கான பொட்டென்ஷியல் இருக்கும். ஆனால் ஸ்மால் கேப் கம்பெனியோட கம்பேர் பண்ணும் பொழுது க்ரோத் பொட்டென்ஷியல் கம்மி, ரிட்டர்னும் நம்மளுக்கு கம்மி. லார்ஜ் கேப் கம்பெனி அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி. ஸோ இதில் க்ரோத் பொட்டென்ஷியலும் ரிட்டர்னும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் கூட கம்பேர் பண்ணும் பொழுது கம்மியாக இருக்கும், பட் ஸ்டேபிளான க்ரோத் இருக்கும். ஸோ க்ரோத் பொட்டென்ஷியல் ஸ்மால் கேப் கம்பெனியில் தான் அதிகம், இங்கே தான் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸும் அதிகமாக கிடைக்கும். ஆனால் ஸ்மால் கேப் கம்பெனிஸ் வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிறதுனால லார்ஜ் கேப் கம்பெனிஸ் ஆகிறதுக்கான நிறைய சேலஞ்சஸை அது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லைக் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ், காம்படிஷன், மேனேஜ்மெண்ட்டு, இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸை அது ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சேலஞ்சஸை அது மேனேஜ் பண்ணாமல் சஸ்டெயின் ஆகாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கிறதுனால ஸ்மால் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஹைலி ரிஸ்க். இதுவே மிட் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது ஓரளவு வளர்ந்த கம்பெனி அப்படின்றதுனால ஸ்மால் கேப் கம்பெனிஸ் கூட கம்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ரிஸ்க் கம்மி. இதுவே லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா இது ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்றதுனால நம்மளுக்கு ரிஸ்க் ரொம்பவே கம்மி. ஸோ எதில் க்ரோத் பொட்டென்ஷியல் ஜாஸ்தி, ரிஸ்க் எதில் கம்மி அப்படின்றதெல்லாம் நம்ம இதுவரையில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ட்ரேடிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து லிக்விடிட்டி. அதாவது இப்போ நம்மளுக்கு சிட்டியில் ஒரு லேண்ட் இருக்குது, நம்ம அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நம்ம நினைக்கிற ப்ரைஸில் அதை வாங்குறதுக்கான பையர்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக கிடைப்பாங்க. இதுவே அவுட்டர் ஏரியாவில் நம்மளுக்கு ஒரு லேண்ட் இருக்குது, அந்த லேண்டை நம்ம செல் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறப்போ மொதல் விஷயம் நம்ம நினைக்கிற ப்ரைஸில் பை பண்ணுறதுக்கு பையர்ஸ் கிடைக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் பையர்ஸுமே நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைப்பாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்டு பாப்புலரான கம்பெனிஸு. ஸோ எல்லாரோட ஃபோக்கஸுமே வந்து இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் மேலே தான் இருக்கும். அதனால இங்கே ஹை வால்யூமில் ட்ரேட் நடக்கிறதுனால நம்மளுக்கு லிக்விடிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இதுவே ஸ்மால் கேப் கம்பெனிஸில் வந்து ரொம்ப கம்மியான லிக்விடிட்டி தான் நம்மளுக்கு இருக்கும்.
இதே மிட் கேப் கம்பெனிஸில் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு மாடரேட்டான லிக்விடிட்டி இருக்கும். ஸோ ஒரு இண்டிவிஜுவலுமே அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ஸ் என்ன, எவ்வளவு ரிஸ்க் டாலரேட் பண்ண முடியும், இதெல்லாம் பொறுத்து லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணிக்கலாம். புதுசாக ட்ரேடிங் பண்ணுறவங்க லார்ஜ் கேப் கம்பெனிஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நிஃப்டி அப்படின்றது வந்து என்எஸ்சியோடைய இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தோம். நிஃப்டி 50னா என்ன, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நிஃப்டி 50 நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது ஓவரால் மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத காமிக்கிறதுக்கான ஒரு மார்க்கெட் சென்டிமெண்ட் இண்டிகேட்டர். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கா அல்லது நெகட்டிவா இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஎஸ் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் போய் செக் பண்றது இல்லை இல்லையா. அதுக்கு பதிலாக யூஎஸ் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ், அதாவது டவ், நாஸ்டாக் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றத பார்த்தாவே வந்து நம்மளுக்கு யூஎஸ் மார்க்கெட் என்ன சென்டிமெண்ட்ல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்ல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நிஃப்டி 50. நிஃப்டி 50ல வேரியஸ் செக்டர்ஸ்ல இருந்து டாப் 50 ஆக்டிவ்லி ட்ரேடட் ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆயிருக்கும். இந்த 50 ஸ்டாக்ஸை எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். என்எஸ்சியில் இருக்கிற 2000+ கம்பெனிஸ்ல மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி டாப் 50 கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்ல இருந்து செலக்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில கிரைட்டீரியாஸும் பார்ப்பாங்க. அதிகமான வால்யூம்ல ட்ரேட் நடக்கணும், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்ல லிஸ்ட் ஆயிருக்கணும், என்எஸ்சி எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி மினிமம் 6 months இருக்கணும். இந்த மாதிரியான கிரைட்டீரியாஸை ஃபுல்ஃபில் பண்ணுற ஸ்டாக்ஸை நிஃப்டி 50ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. எவ்ரி 6 months ஒன்ஸ் வந்து இந்த நிஃப்டி 50யை ரிவைஸ் பண்ணுவாங்க. அப்போது இந்த கிரைட்டீரியாஸை ஃபுல்ஃபில் பண்ணாத ஸ்டாக்ஸை நிஃப்டியிலேருந்து எடுத்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற புது ஸ்டாக்ஸை நிஃப்டி 50ல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து நிஃப்டி 50ல இருக்கிற ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறாங்க. நிஃப்டி 50யோடைய வேல்யூவை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிக் பண்ண 50 ஸ்டாக்ஸ்ல இருந்து தான் வந்து நிஃப்டிக்கு வேல்யூ டிரைவ் பண்றாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வெயிட்டட் மெத்தட் வச்சு வேல்யூ டிரைவ் பண்றாங்க. நிஃப்டி 50ன்றது வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஒரு ரெப்ரசன்டேஷன் தான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிற பப்ளிக்கலி ட்ரேடட் ஷேர்ஸை மட்டும் கன்சிடர் பண்ற ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை எடுத்துக்கலாம். ஸோ இந்த நிஃப்டியில் இருக்கிற 50 ஸ்டாக்ஸில் எந்த ஸ்டாக் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் அதிகமாக இருக்கோ அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு இதோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ரிலையன்ஸு இதெல்லாமே எடுத்துக்கலாம். அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஸ்டாக் வந்து ரிலையன்ஸ். ஆனால் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ நிஃப்டி 50 ஸ்டாக்ல எதுக்கு அதிகமான ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கோ அதுக்கு தான் வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற ரிலையன்ஸை விட ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அதிகமாக இருக்கிற ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு தான் வந்து வெயிட்டேஜ் ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அதாவது நிஃப்டி மூமெண்ட்டில் ஹெச்டிஎஃப்சியோடைய கான்ட்ரிபியூஷன் 13.30%. ஸோ இப்படி தான் வந்து நம்மளுக்கு மற்ற ஸ்டாக்ஸும் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் படி வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ரெப்ரசன்டேஷனாக நிஃப்டி இருக்கிற மாதிரி ஒரு செக்டரோட ரெப்ரசன்டேஷனாக செக்டரல் இண்டைசஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த செக்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்க செக்டரல் இண்டைசஸ் பார்த்தாவே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் நிஃப்டிக்கு ரொம்ப அதிகமான கான்ட்ரிபியூட் பண்ணுற செக்டர் வந்து ஃபினான்ஷியல் செக்டர். நிஃப்டி மூவ்மெண்ட்டில் 35.86% வந்து ஃபினான்ஷியல் செக்டர் தான் டிசைட் பண்ணுது. ஃபினான்ஷியல் செக்டரில் பேங்க்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் அண்ட் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் செக்டர்னு பார்த்தோம்னா ஐடி செக்டர். கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ இதெல்லாமே வந்து ஐடி செக்டரில் வரும். ஸோ இந்த செக்டரோட கான்ட்ரிபியூஷன் வந்து நிஃப்டியோட மூமெண்ட்டுக்கு 13.62% இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்டருக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து நம்ம மேனுவலாக கால்குலேட் பண்ணணுன்ற தேவையில்லை. எல்லாமே வந்து நம்மளுக்கு என்எஸ்சி வெப்சைட்லேயே இருக்கும். ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம குளோபலைசேஷன் எரால இருக்கிறதுனால வேர்ல்டில் எங்கே என்ன நடந்தாலுமே வந்து அது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். லைக் எக்கனாமிக் க்ரைசிஸு,
ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி அல்லது நேச்சுரல் டிசாஸ்டர் இந்த மாதிரி என்ன நடந்தாலுமே வந்து அது நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிஃப்டி 50ல் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2008ல் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் இருந்தது, 2020ல் COVID-19 பேண்டமிக் இருந்தது. ஸோ இந்த மாதிரியான டைமில் நிஃப்டி ஃபால் ஆனாலுமே ஓவராலாக பார்க்கும் பொழுது நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் பற்றி நம்ம நல்லா லேர்ன் பண்ணிட்டு ஒரு கரெக்டான அனாலிசிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும் பொழுது ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். இது போல் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ சேஃப் அண்ட் ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.